பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 9. மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தஸ்ச பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மொழிபெயர்ப்பு: எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பொருளுரை: தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் இருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவர்களை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமையில் உண்மையாக நிலை பெறுகின்றனர். அத்தகு திவ்யமான தலத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இஃது உயிர்வாளியின் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால் தொடர்ந்து நீரூற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அதுபோன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக கொடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகின் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்ம ஜோதியின் பிரகாசத்தினுள் நுழைகிறது. ஆன்மீக வானில் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமும் ஆகிய கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை இக்கொடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அக்கொடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது. ஒரு கொடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இக்கொடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றது. மேலும் ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இக்கொடி சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் மத்திய லீலை அத்தியாயம் 19 முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரம புருஷரின் தாமரை திருவடிகளில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பின் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அதுபோன்று பரம புருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரம புருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவதத்திலேயே 12.13.18 சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் எத் வைஷ்ணவானாம் பிரியம். ஜடச் செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலன் நுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடனான திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாத ஆனந்தம் அடைகின்றனர். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய
ஞானாஞ்சன சலாகயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नामस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஓகே, இப்ப இதுல சொல்லப்பட்டது கொஞ்சமா நம்ம விளக்கிட்டு நம்ம ஜெகநாதருடைய லீலைகள் பார்க்கலாம். இப்ப இதுல இத பத்தி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ஹரிநாமம் நம்ம சொல்றதுனால எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரிதாமிரத்துல விளக்கப்பட்டி இருக்கிறது. இப்ப அதை இங்க பிரபுபாதர் இங்க விளக்கியிருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய தடவும் பார்த்திருக்கோம். நம்ம அப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, நம்ம பற்பல பிறவிகள் இல்லையா, பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ, ஒரு பாக்யவான் ஜீவனுக்கு மட்டும்தான் ஆன்மீக குருவை நாம் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அந்த ஆன்மீக குருவின் கருணையின் மூலமாகத்தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பக்தியின் விதை நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னு சொல்றது நம்ம பகவானுடைய கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை இருக்கு இல்லையா? இது சிக்ஷாஷ்டகத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, நாம் ஹரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ் அப்படின்னு சொல்லி, என்னுடைய நாமத்தில் எல்லா சக்திகளையும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே பகவானுடைய நாமத்திலே இருக்கு. இது இப்ப இங்க சொல்றாங்க இல்லையா? இதுல பார்க்கும்போதும் 10.8 இருந்து 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகம் சதுஸ்லோகி அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில சதுஸ்லோகி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்னுடைய தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? போன வாரம் மாதாஜி சொன்னாங்க, என்னைய ஜெகநாதர் லீலைகள் நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் இன்னும் புதுசாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னையா பகவான் இப்படி நவயப்பனம் இல்லையா? பகவானுடைய நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் எல்லாமே பகவானிடமிருந்து வேறுபட்டதே கிடையாது இல்லையா? பகவான் இப்படி நவயப்பனம், ரொம்ப பழமையானவர் ஆனா புதுமையானவர். அதே மாதிரிதான் பகவானுடைய லீலைகளும் அந்த மாதிரிதான். எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு எப்படி தெவிட்டாதது இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த மாதிரி அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இங்க பிரபுபாதர் விளக்குறாங்க பாருங்க. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவதை போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாத ஆனந்தம் அடைகின்றனர். இல்லையா? நமக்கு புரியறதுக்காக அதுலதான் உயர்ந்த ஆனந்தம் இருக்கு. அந்த மாதிரி ஆனந்தம் பகவானுடைய இலக்கியங்களை கேட்கும் போது ஏற்படுதாமா. இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது இல்லையா? இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு நிலை அடையும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப பார்த்தோம்னா அப்ப பாருங்க எந்த அளவுக்கு உயர்ந்த ஆனந்தம் இருக்கு பகவானுடைய லீலைகள். நம்ம பகவானுடைய லீலைகள் நம்ம பேசும்போது அப்ப அந்த லீலைக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா? அப்ப அப்படி பார்க்கும்போது பாருங்க, அப்ப அது உன்னத நிலை. அந்த உன்னத நிலை எங்க நடக்குதோ அந்த ஒரு ஸ்தானத்துல பகவானோட ஒரு தொடர்புல நாம இருக்கோம். அதனாலதான் அந்த உன்னத ஆனந்தம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த உறவுகள் எல்லாமே சேரும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆனந்தம் ஏற்படணும். அதுதான் உண்மையான உறவு. ஆனா இதே பாருங்களேன், நம்ம பௌதிகமான உறவு இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே இல்ல, நேற்று 2 நாள் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி எல்லாருக்கும் லீவ் இருந்தது இல்லையா? இப்ப என்ன ஆகும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருந்ததா இல்ல பிரச்சனையா இருந்ததா? நம்ம பார்க்கும்போது இல்லையா, ஐயோ ஏண்டா லீவ் விடுறாங்க, சந்தோஷமா இருக்கும். ஓகே, நமக்கு வேலையெல்லாம் சரி கொஞ்சம் மெதுவா பண்ணலாம். ஆனா என்ன ஆகும், எப்படா இவங்க போவாங்க அப்படிதானே தோணும் இல்லையா? அந்த ஒரு மனநிலை ஏன் அப்படி தோணுது நமக்கு? அதுதான் ஏன்னா உறவுகளோட நம்ம சேரும் போது ஆனந்தம் கிடைக்க வேண்டும். ஆனா இதே பார்த்தேன்னு பாருங்களேன், பகவானுடைய லீலைகள் நம்ம எத்தனை தடவை கேட்கும்போது நமக்கு ஆனந்தம் ஏற்படுது. அப்ப பார்த்தோம்னா அதுதான் உண்மையான உறவு, அதுதான் நித்திய உறவு. ஆனா என்ன ஆகுது நமக்கு தெரியல. அது இங்க பௌதிகமாக பார்க்கும்போது தற்காலிகமான உறவு நமக்கு இந்த முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஒரு தொடர்பில் இருக்கும் போதும் நமக்கு அங்க ஆனந்தம் கிடைக்கல. அதுதான்
ஆனா இது வந்து இந்த பாக்கியம் இல்லையா, ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் வந்து கிடைக்குது. இப்ப அந்த ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, அப்ப வந்து இந்த மாதிரி வந்து இங்க சொல்லியிருக்காங்களே எப்படி வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்வதனால எந்த ஒரு உயர்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்பட்டு இருக்கு. இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா, இதே வந்து பகவானுடைய பிரேமை அந்த ஒரு பக்தர் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குமாமா. இப்ப நீரின்றி ஒரு மீனால் எப்படி வாழ முடியாது இல்லையா. அப்ப வந்து தண்ணி இல்ல அப்படின்னாக்கா வந்து உதாரணம் வந்து அடிக்கடி பிரபுபாதர் வந்து இது கொடுப்பாங்க. இந்த உதாரணம் என்னன்னா, ஒரு மீன் வந்து அதுல இருந்து தண்ணியில இருந்து வெளியே எடுத்து அதுக்கு ரொம்ப அழகான வந்து என்ன சொல்றது, ரொம்ப கிராண்டா ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அழகழகா ரொம்ப விதவிதமாக சாப்பிட வந்து எல்லாமே கொடுத்தோம்னா அந்த மீன் வந்து சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்காது இல்லையா. அந்த மீனுக்கு சந்தோஷம் என்ன, நீர் தான், தண்ணியில இருந்தாதான் அந்த மீனுக்கு சந்தோஷம். இப்போ அதே மாதிரிதானாமா நம்ம அந்த ஒரு உன்னத நிலை, அந்த பிரேமையை நம்மளுடைய உண்மையான சொரூப நிலையில் வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுமாமா, நாம வந்து அந்த இந்த மீன் வந்து இப்படி நீ வந்து தண்ணீர் இல்லாம வந்து அதால வாழ முடியாது, அந்த மாதிரி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோமாமா இல்லையா. அந்த ஒரு நிலைக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இருக்கு இப்ப இல்லையா, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். ஆனா அந்த ஒரு நிலை வந்து ஏற்படுமாமா இல்லையா. பிரஜவாசிகள் கோபியர்கள், அதுக்கப்புறம் உயர்ந்த எல்லா கோபியர்களிலும் உயர்ந்தவர் இல்லையா ஸ்ரீமதி ராதாராணி, அவங்க அந்த ஒரு மனநிலையை வந்து அந்த ஒரு பாவநிலையை வந்து வெளிப்படுத்துறாங்க. இந்த ஸ்லோகம் வந்து இங்க பிரபுபாதர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்லோகமே வந்து சொல்லுவாங்க, ஸ்ரீமதி ராதாராணி வந்து சைத்தன்ய சரிதாமத்துல வந்து இந்த ஸ்லோகம் பேசுறது வந்து வரும். ஏன்னா இதனால மீன் வந்து எப்படி வந்து தண்ணீர் இல்லாம இருக்க முடியாது, அதனால என்னால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை வந்து இங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து சொல்லுவாங்க இது. ஓகே, இப்ப இதுல பார்க்கும் போதும் இப்ப நம்ம வந்து ஜெகநாதருடைய லீலைகள் ஏன்னா எப்பவுமே எப்போ வேணாலும் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா இப்ப வந்து இதுல வருது ஜென்மாஷ்டமி வரும்போது நம்ம கிருஷ்ண கதா வந்து பார்ப்போம் இல்லையா. ரத யாத்திரை வரும்போது ஜெகநாதருடைய லீலைகள் வந்து நம்ம வந்து பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து வராக துவாதசி வரும்போது அவங்க வராக பகவான் பற்றி வந்து பேசுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வந்து நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்திலேயாவது பகவானை வந்து இணைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து நமக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவதாரங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய அவதாரங்கள் வந்து இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அவதாரங்கள்ல வந்து நம்ம வந்து விரோதம் வந்து மேற்கொள்ள வேண்டும், விழாக்களை வந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து குறித்து கொடுத்திருக்காங்க இல்லையே. குரு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து பின்பற்றினா வந்து போதும் இது. ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து பகவானுடைய லீலைகள் எப்ப வேணாலும் வந்து நம்ம வந்து பேசலாம். ஏன்னா பகவானுடைய லீலைகள் நித்தியமா வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ரத யாத்திரை வந்து முடிச்சது இல்லையா ஜூலைல. ஆனா இருந்தாலும் வேறொரு இடத்துல எங்கேயோ இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ இந்த இடத்துல வந்து நடக்குது இல்லையா. அதனால பகவானுடைய லீலைகள் எப்படி சொல்லப்படுதுன்னா நித்தியமாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்ப அதனால வந்து நம்ம பார்க்கலாம். இதுல பார்க்கும்போது என்னன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அன்னைக்கு மாதா சொன்ன மாதிரி எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம் இல்லையா. வந்து ஜெகநாதர் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கு. நான் வந்து ஒரு கதை மட்டும் ஷேர் பண்றேன், அப்புறம் டைம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்ப என்னன்னா ஜெகநாதர் அதோடைய உருவம் வந்து அந்த ஃபார்ம் வந்து இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து ஒரு ஏன்னா நிறைய கதைகள் இருக்கு. அதுல வந்து நான் ஒண்ணு மட்டும் இப்ப ஷேர் பண்றேன். என்னன்னா வந்து இவங்க துவாரகை ராணிகள் வந்து எல்லாருக்குமே வந்து பகவானை பற்றிய பால்ய லீலைகள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பகவானை வந்து பார்த்திருக்காங்க, பக்கத்துல வந்து அவங்க துணைவியராக மனைவியாக வந்து இருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து பால்ய லீலைகள் வந்து அவங்க கேட்கல. ஆனா அவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து துவாரகை ராணியர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. இப்ப அதனால என்ன பண்றது, யார்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அப்ப வந்து இவங்க ருக்மிணி தேவி அவங்க வந்து சொல்லலாமா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. அப்ப அது வந்து யாருக்கும் தெரியாது. அப்ப அதனால யாரை வந்து சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் அப்ப வந்து ரோஹிணி அம்மா அங்க இருக்கிறனால சரி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா அவங்க பால்ய லீலைகள் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த லீலைகள் எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு எல்லா ராணிகளும் சுத்தி உட்கார்ந்துக்கிறாங்களாமா. 16,108 ராணிகள் வந்து பகவானுடைய பால்ய லீலைகள் கேட்கறதுக்காக யாரு வந்து பேசுறாங்க, ரோகிணி அம்மா வந்து பேசுறாங்க.
இப்ப வந்து எல்லா ராணியர்களும் 16,108 ராணியர்கள் வந்து சுத்தியில வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து ரோகிணி அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து நான் வந்து இப்ப பகவானுடைய லீலைகள் வந்து சொல்லும் போதும் இது வந்து எப்படி ரொம்ப ரகசியம், யாருமே வந்து கேட்டக்கூடாது. அதனால வந்து நீங்க எல்லா டோரும் எல்லாமே வந்து எல்லா கதையும் வந்து மூடிருங்க. மெயினா வந்து என்னன்னா கிருஷ்ணரும் பலராமனும் கேட்க கூடாது. அதனால வராம இருக்கணும். அப்ப அவங்க வர்றாங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம நிப்பாட்டிடணும். அதனால வந்து யார வந்து முன் வெளியே வந்து நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுபத்ரா தேவியை வந்து வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து என்னன்னா அவங்களும் வந்து பகவானுடைய பாலிய லீலைகள் கேட்டதே இல்லை. அவங்களுக்கும் ஆசை. சரி இருந்தாலும் அவங்க வந்து வெளியே நிக்கணும் அப்படின்னு சொன்னால அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வந்து கேட்ல வந்து நிக்கிறாங்க. கிருஷ்ணன் பலராமர் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக. இருந்தாலும் என்ன ஆகுது, அப்ப அவங்க வந்து வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப எல்லா பக்கமும் கதவை வந்து மூடிட்டாங்க. இப்ப ரோகிணி அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து பகவானுடைய லீலைகள் வந்து பேச பேச என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து ரொம்ப மெய்மறந்து கேக்குறாங்க. இப்ப அதுல வந்து சுபத்ரா தேவிக்கும் வந்து ஆர்வம் கேட்கணும்னு சொல்லி இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் தள்ளி உள்ள வந்து நின்னு அவங்களும் கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி கேட்க கேட்க என்ன ஆகுது, எல்லாரும் மெய்மறந்த நிலையில போய் அதுக்கப்புறம் இவங்க சுபத்ரா தேவி கூட வந்து என்ன பண்றாங்க, பகவானுடைய லீலைகள்ல உள்ள போயிட்டாங்க. அதுக்கு மெய் மறந்த நிலையில போனதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாகி ரொம்ப சந்தோஷமான நிலையில கையெல்லாம் உள்ள போயிருச்சு. இப்ப அதை பார்த்துட்டு அந்த வழியா வந்து கிருஷ்ணர் பலராமர் வந்து வர்றாங்க. இப்ப அந்த மாதிரி வழியில நடந்து வரும்போது கிருஷ்ணருக்கு என்னமோ திடீர்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. எதுனே வந்து கிருஷ்ணராலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன் எனக்கு இந்த இவ்வளவு நேரம் வந்து இல்லாத ஒரு ஆனந்தம் இப்போ எனக்கு ஏற்படுதே இங்க நடந்து வர வர அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு நிலையிலே பேசிக்கிட்டே கிருஷ்ணரும் பலராமும் நடந்து வர்றாங்க. இப்ப பக்கத்துல வர வர இவங்க யாரு சுபத்ரா தேவி மாதிரி இருக்காங்களே, வந்து நம்முடைய தங்கை மாதிரி இருக்கே, ஆனா வந்து ஏன் இவங்க வந்து ஒரு விதமாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ரோகிணி அம்மா கிருஷ்ண பலராமன் லீலைகள் அவங்களும் கேக்குறாங்க என்னடா சொல்றாங்கன்னு சொல்லி. அப்ப வந்து நடுவுல சுபத்ரா தேவி நிக்கிறாங்க, இன்னும் ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணர், இன்னொரு பக்கம் பலராமர் அப்படியே நின்னு கேட்க கேட்க அவங்களும் அந்த ஆனந்த பரவச நிலையில அவங்களும் இந்த கண்ணெல்லாம் பெருசாகி கை கால் எல்லாமே உள்ள போயிருச்சு. இப்ப அந்த வழியா வந்து நாரத முனிவர் வந்து வர்றாங்க. இப்ப நாரத முனிவர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து நான் வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உருவத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இது பண்றாங்க. நாரத முனிவர் வந்து சொல்றாங்க. அப்போதான் வந்து நாரத முனிவர் வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இந்த இதுவரைக்கும் வந்து பார்க்காத இந்த உருவம் பகவானுடைய உருவம் இல்ல. இப்ப பார்த்தோம்னா பாருங்களேன், என்னன்னா நாம வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நம்ம சிரிச்சோம்னா நம்முடைய முகத்தை நாமளே பார்க்க முடியாது இல்லையா? நல்லா இருக்குமா? நீங்க வேணா கண்ணாடியில பாருங்களேன், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்களேன் இல்லையா? நம்ம முகத்தையே பார்க்க முடியாது. அப்படி யாராவது சொல்லுவாங்க ஐயோ நீ சிரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பகவானுடைய இது பாருங்களேன், எப்படி சிரிச்சாலும் சந்தோஷம் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஜெகநாதருடைய ஃபார்ம் வந்து நம்ம வந்து முதல்ல ஆரம்பத்துல புதுசா பார்க்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா பகவானுடைய லீலைகள் கேட்க கேட்க ஜெகநாதருக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஜெகநாதருடைய லீலைகள் அந்த மாதிரி உன்னதமானது. இப்ப வந்து பாருங்க பகவான் அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்ல நம்ம சொல்லுவோம்ல விகாரமாக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? ரொம்ப கண்ணெல்லாம் பெருசா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்முடைய முகமே தெரியும், கண்ணெல்லாம் பெருசாகி இல்லையா, ஏதோ ஒரு வித்தியாசமா வந்து முகம் தெரியும். இப்ப அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்ற அந்த உருவம் தான் வந்து ஜெகநாதருடைய உருவம். இப்ப அது நாரத முனிவர் வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கிறாங்க. நான் மட்டும் பார்த்தா போதுமா இந்த உருவத்தை, எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து பகவான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கலியுகத்துல நான் வந்து பூரியில வந்து ஜெகநாதரா வந்து அங்க வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அப்ப அந்த உருவம் தான் வந்து இங்க ஜெகநாதருடைய உருவம். இந்த மாதிரிதான் வந்து ஜெகநாதருடைய உருவம் வந்து வந்தது இந்த ஒரு கதை. இப்ப இன்னொரு கதையும் வந்திருக்கு, அது ரொம்ப வந்து பெருசா இருக்கும். இது இன்னொரு நாள் வந்து வேணாலும் ஷேர் பண்ணலாம் இது. ஓகே, இப்ப இன்னொரு லீலைகளை வந்து பார்க்கலாம். நான் வந்து நம்ம பூரி அப்படின்னு சொன்னோம்னா என்னம்னா ஜெகநாத் பூரினா பிரசாதம் தான் இல்லையா? அப்ப வந்து அங்க பிரசாதம் தான் ரொம்ப மெயின். ஆனந்த பஜார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருக்கு. ஏன்னா பகவானுக்கு வந்து எப்படி வந்துச்சு 75 ஐட்டமா 64 தடவையா, எனக்கு அந்த கரெக்டா அந்த இது தெரியல, கணக்கு தெரியல, தெரியுமா மாதாஜி? எட்டு நேரம் இல்ல மாதாஜி, 64 நேரம். மாஜி உஜ்ஜேஸ்வரி மாதாஜி தெரியுமா? 64 டைம், 64 தடவையா மனோகிதா சொல்றா.
ஐட்டம் 56. 8 இல்ல மாதாஜி. இல்ல நம்ம நார்மல் டெம்பிள், நம்ம டெம்பிள்ல தான் அந்த மாதிரி இல்ல. 64 அவங்க பண்றாங்க. ஆமா ஆமா மாதாஜி. இல்ல அடுத்தடுத்து ஆஃபரிங் வரும். 64 தடவை ஆஃபரிங் வந்துகிட்டே இருக்கும். ஆமா. அப்ப அந்த மாதிரி வந்து அங்க அப்ப அங்க என்னன்னா வந்து 5 பானைகள் வந்து சமைக்கும் போதும் இல்லையா, நம்ம வந்து அடுப்புல வச்சோம்னா 5 பானைகள் வைக்கிறோம். அடியில இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் வேகும். ஆனா அங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா மேல இருக்கிற பானை தான் வந்து ஃபர்ஸ்ட் வேகுமாமா. அங்க வந்து லட்சுமி தேவியே வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐதீகம். என்னன்னா அங்க வந்து கடல் இருக்கு இல்லையா, ஜெகநாதபுரி கோயில் பக்கத்திலேயே கடல் இருக்காமா. அந்த கடல்ல இருக்கிற அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகும்னா டெம்பிள் வெளியே வரைக்கும் அந்த கடல் சவுண்ட் கேட்குமாமா. சப்தம் கடல் இது கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம்னா அந்த கடலுடைய சப்தம் வந்து கேட்காதாமா. அது ஒரு அதிசயம். அது அது எப்படி அந்த கதை என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நாள் வந்து ஜெகநாதருக்கு ஜெகநாதர் பலதேவ் சுபத்திரமாயி அங்க ஆல்டர்ல உள்ள இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ரொம்ப சவுண்ட் வந்து வருதாமா அந்த கடல்ல இருந்து. பலராமருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐயோ இது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெகநாதர் கிட்ட வந்து பலராமர் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து லட்சுமி தேவி வந்து கடல்ல இருந்து தான் வந்தாங்க இல்லையா. அப்ப அதனால வந்து ஜெகநாதருடைய மாமனார் வந்து கடல் இல்லையா. இப்ப அதான் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய மாமனார் கிட்ட வந்து சொல்லு ரொம்ப சவுண்டு போட வேண்டாம், ஏன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜெகநாதர் சொல்றாங்க ஐயோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பயம். பாருங்க பௌதிகமாவே இந்த மாதிரி பயம்னா பகவானுக்கே இந்த மாதிரி பயம். சரி லட்சுமி தேவி கிட்டே சொல்லலன்னா ஐயோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. லட்சுமி தேவி கிட்ட பேசுறதுக்கே பயம் இல்லையா. நம்ம இங்கேயே நமக்கு இதான் நடக்கும் இல்லையா. நீங்க எது இருந்தாலும் வந்து எங்க வீட்லயே வந்து எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பகவானுக்கே நடக்குது. அப்ப இது வந்து நம்ம பௌதிகமா பார்க்க முடியாது இல்லையா. இப்ப இந்த மாதிரி ஒரு லீலைகள் பகவான் வந்து செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லையா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பகவான் வந்து யாரையும் வந்து கூப்பிடுவாங்கன்னா பக்தர்களை தான் இல்லையா. அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா ஹனுமானை வந்து கூப்பிடுறாங்க. இப்ப ஹனுமானை வந்து கூப்பிடும் போது அவங்க வந்து வர்றாங்க. இப்ப ஹனுமான் வந்து ஹனுமான் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கடல் வந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு, நீ ஏதாவது பண்ணி அந்த சத்தம் வராம பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமான் வந்து என்ன பண்றாங்களா, பெருசா அவங்களுடைய உருவத்தை வந்து நல்ல பெருசா வந்து வளர்ந்து வளர்ந்த பிறகு அந்த கடலுடைய சப்தமே கேட்காத அளவுக்கு அந்த கடல் அளவுக்கு வந்து பெருசா வளர்ந்து நின்னுக்கிட்டாங்களாமா. ஏன்னா அந்த சப்தம் வராது இல்லையா. அதனால கடை வந்து கோயில்ல வெளியே வாசல் வரைக்கும் அந்த சப்தம் வருதுமாமா. கோயிலுக்கு உள்ள வந்த உடனே அந்த சப்தம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. எல்லா இதுக்கும் வந்து பகவானே பாருங்களே பக்தர்களே நம்பி இருக்காங்க. இப்ப அதுதான் இப்ப இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்கு, கொஞ்சம் மட்டும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு நாள் வந்து ஆனந்த பஜார், இப்ப அந்த இடத்துலதான் வந்து எல்லா பகவானுக்கு இங்க வந்து நைவேத்தியம் பண்றது எல்லாமே வந்து அங்க வந்து விற்பனைக்கு வந்து வைப்பாங்களாமா. ஃபர்ஸ்ட் வந்து வைக்கும்போது வந்து சேலுக்கு பணத்துக்காக வந்து சேலுக்கு சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரம் ஆக ஃப்ரீயா கொடுப்பாங்களாமா. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு நபர், ரொம்ப பார்க்கவே ரொம்ப தேஜஸா ரொம்ப அழகா வந்து ஜொலிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து அங்க வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்னென்ன பிரசாதம் வேணுமோ எல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிட்ட பிறகு பணம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பணம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எதுவுமே வந்து கொடுக்கலையாமா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, திருப்ப திருப்ப கேட்கும் போது கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்க, வேகமா ஓடி போயிடறாங்க. இப்போ வேகமா ஓடி போறதை பார்த்து அந்த இதுல ஸ்டால்ல இருக்கிறவங்களும் வேகமா பின்னாடியே ஓடி வர்றாங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அவங்க வேகமா கடல் வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அங்க கடல் வரைக்கும் போன உடனே என்ன ஆகுது, அந்த அவங்க வந்து தேவேந்திரனாக ஒரு தேவேந்திரனாக வந்து மாறி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ என்ன உனக்கு என்ன வர வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த நபர் வந்து சரி என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி நான் எப்போ வந்து நினைக்கிறேன்னா அப்ப வந்து மழை வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி உன்னுடைய வந்து வந்து நீ சொன்ன உன்னுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவங்க வரம் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப இத வந்து இங்க வந்து சொல்றாங்களாமா. அப்ப வந்து இங்க வந்து சொல்லும் போது எனக்கு தெரியும் இங்க இந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க, யாரும் பணம் கொடுக்காம தான் போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல வந்தது வந்து யாருன்னா தேவேந்திரன் அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்பல இல்லையா. இப்ப இங்கேயே பார்த்தோம்னா நிஜமாவே நேர்ல பகவான் வந்தாங்கன்னா நம்ம வந்து நம்புவோமா, எங்கேயோ டிராமால இருந்து அப்படியே வந்துட்டாங்க
இல்லையா? அப்படிதான் நினைப்போம். அதனால கலியுகத்துல யாருமே வர்றதில்ல. உண்மையிலேயே வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதனால அங்க யாருமே நம்பல. ஆமா, தேவேந்திரன் எப்படி ஏமா இந்திரலோகத்துல இருந்து வந்தாங்களாமா, இந்த மாதிரி பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எல்லாருமே சொல்லும்போது, இல்ல இல்ல எனக்கு ஒரு வனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன மரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் எங்க நினைக்கிறேனோ மழை வரும் அப்படின்னு சொல்லும் போது, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே இடத்துல அவங்க எங்க நிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து இங்க மழை வரட்டும் அப்படின்னு சொல்லும் போதும் எல்லாருமே சுத்தியில பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மழையே வரல, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அங்க நிஜமாவே மழை வந்துருச்சு. அப்ப பார்த்தோம்னா இந்த கதை எதுக்காக சொல்ல வருதுன்னா, ஏன்னா வந்து பகவானுடைய பிரசாதம் வந்து இங்க வந்து தேவர்களுக்கே வந்து ரொம்ப அரிதாமா கிடைக்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்காது இந்த பிரசாதம், பகவானுடைய பிரசாதம். அதனால பாருங்களேன், இந்த தேவலோகத்துல இருந்து அவங்களே இங்க வர்றதுக்காக வந்து பிரார்த்தனையை வந்து செய்வாங்களாமா. பாருங்க, பிரசாதம் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து. இப்ப இதே வந்து பிரசாதத்துக்கு இன்னொரு கதையும் வந்து இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இதுல ஒரு நாள் வந்து நாரத முனிவர் வந்து என்ன பண்றாங்க, லட்சுமி தேவிக்கு வந்து ரொம்ப அழகா வந்து சேவை வந்து அவங்க செய்யறாங்க. இப்ப இத பார்த்துட்டு லட்சுமி தேவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓகே, உனக்கு வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு பகவானுடைய பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. ஆனா வந்து பகவான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்சுமி தேவி கிட்ட, இந்த என்னுடைய பிரசாதம் நீ மட்டும் தான் சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து ஆல்ரெடி பகவான் வந்து கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து இதுல என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அந்த பகவானுடைய பிரசாதம் நம்ம நேரடியா சாப்பிட்டோம்னா அந்த பிரேமையை வந்து நம்மளால வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, இது முடியாதாமா, நம்மளால தாங்க முடியாதாமா. பிரேமை அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை வந்து இருக்குமாமா. இப்ப அதனாலதான் வந்து யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, அதனால ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, பகவான் வந்து உட்கார்ந்து சாப்பிடும் போது லட்சுமி தேவி வந்து பரிமாறிக்கிட்டே வந்து இருக்காங்க. இப்போ முகமே வந்து ஒரு மாதிரியா வந்து இருக்கு, என்னமோ யோசனையில வந்து இருக்காங்க. அப்ப வந்து பகவானுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து கேக்குறாங்க, என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும், இல்ல இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும், ஓகே நான் பார்க்காத போது நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு தெரியாம கொடு, நான் பார்க்காம இருப்பேன் இல்லையா, சில டைம் வந்து நான் திரும்பவே அந்த நேரம் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து வந்து லட்சுமி தேவி அந்த மாதிரி பகவான் வந்து வேலனைக்கே வந்து திரும்புறாங்க. அந்த நேரம் வந்து லட்சுமி தேவி வந்து கொஞ்சம் பிரசாதம் பகவானுடைய தட்டுல இருந்து எடுத்து நாரத முனிவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நாரத முனிவருக்கு அவ்வளோ சந்தோஷம், ஐயோ பகவானுடைய பிரசாதம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவ்வளவு சந்தோஷத்துல அப்படியே போயிட்டு இருக்கும் போது சிவபெருமானை வந்து பாக்குறாங்க. இப்ப அவங்கள பார்க்கும்போது, என்ன நாரத முனிவரே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி அவங்க கேட்கும் போது சிவபெருமான் சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி பகவானுடைய பிரசாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்க வந்து நீங்களும் ஒரு தூய பக்தர், எனக்கு இதெல்லாமே கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல எல்லாமே நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல பாருங்க ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நகத்துல கொஞ்சமா ஒட்டி இருக்கு. இப்ப அதை எடுத்து அவங்க சாப்பிட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கர ஆனந்தம் இல்லையா. அப்ப அவங்க வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷம் வந்தாதான் வந்து ஆடுவாங்க, ஏன்னா ரொம்ப அழிவு காலம் வரும்போதுதான் ஆடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி தேவி பயந்துட்டாங்க, என்னடா இந்த மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து கேட்கும் போது இங்க வந்து அப்ப வந்து பார்வதி தேவி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு இதுல சிவபெருமான் சொல்றாங்க, எனக்கு வந்து பகவானுடைய பிரசாதம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா நீங்க வந்து என்னது உங்க உடல்ல எனக்கு சரிபாதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கொடுக்காம நீங்க எப்படி வந்து இந்த பிரசாதம் எல்லாமே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்து அவங்க பகவான் விஷ்ணு கிட்டே வந்து போயிட்டாங்க. இப்ப எனக்கு மட்டும் பிரசாதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ கவலைப்படாத, நான் வந்து இந்த கலியுகத்துல வந்து பூரியில வந்து ஜெகநாதரா வந்து வருவேன். அப்ப வந்து எனக்கு வந்து வர்ற பிரசாதம் எல்லாமே வந்து உனக்கு முதல்ல வந்த பிறகுதான் மத்த எல்லாருக்குமே வந்து போகும் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்றாங்க. அதனால விமலா தேவியாக வந்து அங்க வந்து பகவான் அங்க வந்து பார்வதி தேவி வந்து இருக்காங்க. இப்ப அங்க வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணது எல்லாமே வந்து விமலா தேவிக்கு அங்க வந்து போன பிறகுதான் மத்த எல்லாருக்குமே வந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அந்த மாதிரிதான் வந்து நடக்குது இந்த மாதிரி பிரசாதம் லீலைகள். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரசாத சார்ந்த நிறைய லீலைகள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஜெகநாதன்னா பிரசாதம் தான். அதுதான் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்ப வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி, இப்ப அந்த பாட்டிக்கு என்னன்னா அந்த என்ன இதுல பொறுத்தவரை பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அந்த அன்பு பரிமாற்றம் வந்து பௌதீகமான அந்த தகுதிகள் எதுவுமே இல்லை. இப்ப அதுதான் வந்து பகவானுடைய லீலைகள்ல வந்து நமக்கு வந்து உணர்த்தப்படுது. இப்ப இதுல பார்க்கும்போது அந்த ஒரு வயசான பாட்டி,
இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகவானுக்கு வந்து நான் வந்து அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களுக்கு என்ன வீட்டுல என்னென்ன இருக்கோ, என்னென்ன தெரியுமோ என்னென்னமோ போட்டு ஒரு கரெக்டா ப்ராப்பரா கூட வந்து இருக்காதாமா, என்னென்னமோ போட்டு என்னமோ ஒண்ணு பண்ணி என்னமோ ஒரு ஐட்டம் பண்ணிடுவாங்களாமா. இப்ப அது பண்ணி ஜெகநாதர் வந்து கூப்பிடுவாங்களாமா. ஜெகநாதர் வந்து பாருங்களேன், ஆல்டர்ல இருந்து அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து இறங்கி நேரடியாக அந்த காலையில ஆஃபரிங் நடக்கும் இல்லையா, காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்க அதுக்கு கிச்சடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த கிச்சடி வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க போய் ஆட்டோல உட்காந்துக்குவாங்க. இப்படியே டெய்லி நடக்குதாமா, யாருக்கும் தெரியல. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த பாட்டி வந்து லேட் பண்ணிட்டாங்க கிச்சடி செய்யறதுக்கு. ஜெகநாதர் வந்தாச்சு, கிச்சடி ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் அவங்க கலக்கிட்டு இருக்காங்க, ரெடி ஆகல. அப்போ ஜெகநாதர் சொல்றாங்க, ஐயோ வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணிடுவாங்க, நான் ஆல்டர்ல போய் உட்காரணும், நீ வந்து சீக்கிரமா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் பாருங்க இதுதான் அந்த இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப அவசரமா வந்து கேக்குறாங்க, பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப சூடா இருக்கு, அவசர அவசரமா சாப்பிடுறாங்க. வேகமா சாப்பிட்டுட்டு என்னாச்சு, ஜெகநாதர் வந்து வாய் கழுவ மறந்துட்டாங்க, வாயெல்லாம் ஒட்டி இருக்கு கிச்சடி. அப்புறம் அவங்க வந்து ஆல்டர்ல வந்து உட்கார்ந்தாச்சு ஜெகநாதர். அப்புறம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணாங்கன்னா பார்த்தோம்னா ஜெகநாதர் வாய் ஃபுல்லாவே கிச்சடி இருக்கு. என்னடா யாருமே வந்து இன்னும் வந்து இனிமேதானே நம்ம ஆஃபரிங் பண்றோம், யாரு சாப்பிட்டாங்க என்னடா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்து ஒரு பாட்டி வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காலையில நேரத்திலேயே வந்து இந்த கிச்சடி வந்து இந்த ஜெகநாதருக்கு வந்து எப்பவுமே வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்களாமா. இன்னை வரைக்கும் அது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதை. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து ஒரு நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து என்ன ஆகுதாமா, வந்து ஜெகநாதர் வந்து பார்க்கும்போதும் ஈவினிங் வந்து ஸ்கிரீன் வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே எப்பவுமே வந்து கிழிஞ்சிருக்காமா. என்னடா எதனால இந்த மாதிரி ஆச்சு, ஒரு செகண்ட். ஓகே, இப்ப என்னடா என்ன ஜெகநாதர் இங்கதான் இருக்காங்க, எப்படி வந்து உள்ள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு, என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு, எதனால இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜெகநாதர் வந்து என்ன பண்றாங்களாமா, ஒரு லேடி வந்து அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி, கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த லேடி வந்து பூ பறிச்சுக்கிட்டே அவங்க வேலை பார்த்துக்கிட்டே கீதா கோவிந்தம் வந்து பாடுறாங்களாமா. ஜெயதேவருடைய கீதா கோவிந்தம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாமே. அந்த பாடல்களை பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது கேட்கறதுக்காக ஜெகநாதர் அங்க போயிட்டாங்களாமா. இப்ப அங்க வந்து என்னன்னா முள் செடி எல்லாமே வந்து இருக்கு. இப்ப அங்க அந்த லேடி வந்து நடந்துகிட்டே பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே பாடுறாங்க. அதனால அது கேட்கறதுக்காக ஜெகநாதர் பின்னாடியே போறாங்க. அது முள் எல்லாமே வந்து இதாகி இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து கிழிஞ்சிருச்சு. இப்ப அது தெரியல. அப்புறம் வந்து என்னாச்சு, ஐயா அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே வந்து உட்கார்ந்துட்டாங்க இங்க. அதுக்கப்புறம் தெரியுது, ஓகே வந்து ஜெகநாதருக்கு வந்து கீதா கோவிந்தம் வந்து அந்த பாடல் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தினமும் இரவு வந்து பாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அந்த ஒரு இது லீலை. அதுக்கப்புறம் இன்னொரு லீலை. இன்னொரு நாள் என்னன்னா ஒரு பாட்டியோட இது கதை தான். இப்ப என்னன்னா அந்த பாட்டி வந்து அவங்களே வந்து அந்த என்னுடைய மகன் கிருஷ்ணர் பலராமர் வந்து என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி அந்த பாவனையில இருந்து அவங்க பாக்குறாங்க. இப்ப அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 2 பேரும் பார்த்தோம்னா டெய்லி இவ்வளவு சாப்பிடுறாங்க இல்லையா, கொஞ்சமாவா சாப்பிடுறாங்க, இல்ல பகவானுக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா. நான் இன்னொரு இடத்துல ஒரு மகாராஜ் வந்து விளக்குனாங்க, எப்படின்னா நம்ம பகவானுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னாக்க நம்மளால முடியாதாம். ஏன்னா பகவானுடைய பாருங்க, பகவானுடைய இது வந்து பார்த்தோம்னு இப்படி எவ்வளவு பெருசு, விஸ்வரூபமே வந்து அர்ஜுனனுக்கு காட்டும் போது அது வந்து பார்க்கவே முடியல நம்மளால இல்லையா. அதுவே அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னாக்கா பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த உயர்ந்த நிலைக்கு வந்து நம்மளால முடியாது. அதனால நம்ம சேவை ஏத்துக்கிற அளவுக்கு பகவான் வந்து சின்னதா வந்து இறங்கி வந்திருக்காங்களாமா. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லை, அதனால நம்ம தகுதிக்கு பகவான் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மகாராஜ் வந்து விளக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து பாக்குறாங்க, டெய்லி வந்து நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்க இல்லையா, அது இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா அஜீரணம் ஆயிரும். அதனால நான் என்ன பண்றேன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னமோ அந்த இது இருக்கிற அந்த இலை இது எல்லாமே கொண்டு வந்து அதை எல்லாமே அரைச்சு இது எல்லாமே அது வந்து இதுதான் மருந்து, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா டெய்லி இது வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது, நல்ல ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களாமா, யாருக்கும் தெரியாம வந்து அந்த இது கம்பம் இருக்கும் இல்லையா, அந்த முன்னாடி அந்த கொடி கம்பம் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, கிருஷ்ண பலராமருக்கு வந்து டெய்லி வந்து
கொடுப்பாங்களாமா. ஜெகநாதருக்கு வந்து கொடுக்குறாங்க, ஜெகநாத பலராமருக்கு. இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓகே ஜெகநாதர் பலராமர் இல்லையா, அவங்க என்ன கொடுத்தாலும் ஏத்துக்குவாங்க பக்தர்கள். அது எல்லாமே வந்து பாக்குறது இல்ல. அவங்க வந்து அங்க இருந்து கொடுக்குறாங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இதே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அங்க உள்ள இருக்கிற பூஜாரிகள் வந்து பாத்துறாங்க. என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாம் வரக்கூடாது போ போ அப்படின்னு சொல்லி வந்து அவங்க துரத்துறாங்க. பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னமோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பார்த்துட்டு, இது எல்லாமே வந்து பகவானுக்கு இது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது போ போ அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிடுறாங்க. இப்ப அடிச்சு இது பண்ணிட்டு அவங்க துரத்தி விட்டவொன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அப்ப அவங்க வந்து அங்க என்ன ஆகுதுன்னா 2 நாள் வந்து அவங்க வரவே இல்லை. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ஜெகநாதர் வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு நீ வந்து மருந்தே கொடுக்கல, எனக்கு சாப்பிட்டு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேக்குறாங்க. நான் சாப்பிடவே எந்த பிரசாதமும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஜெகநாதர் சொன்னவொன்னு வந்து என்னடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி பாட்டி வந்து எனக்கு மருந்து கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டாதான் நான் வந்து இந்த பிரசாதம் எல்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்ப அங்க இருக்கிற ராஜாவுக்கு வந்து ராஜா கிட்ட இந்த இது விஷயம் எல்லாமே போகுது. அப்ப அந்த பாட்டி எங்க தேடுறது இல்லையா, அப்ப எப்படியோ போய் தேடி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப இதுதான் என்ன வந்து பக்தர்கள் அந்த அன்பு மட்டும்தான் பாக்குறாங்க, எந்த கொடுக்குறாங்க என்ன சின்னது பெருசு அதெல்லாமே பகவான் வந்து பாக்குறது இல்ல. இப்ப இதே மாதிரி இன்னொரு லீலை என்னன்னா, ஒரு பக்தர் அவங்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்றது எல்லாமே இது எல்லாமே வந்து தெரியாது இல்லையா. அப்ப அங்க கிச்சன்ல பார்த்தோம்னா வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து சமைக்கிறாங்க. அவங்க வந்து பாக்குறாங்க, ஜன்னல் வழியா பார்த்துட்டு எல்லாருமே வந்து சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னமோ ஒரு ஆசை, நானும் பகவான் ஜெகநாதருக்கு சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது, உள்ளேயும் ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே வந்து அந்த ஆஃபரிங் எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் எல்லா பக்தருக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்கிற சமயம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பாத்திரம் கழுவுறதுக்காக எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்களாமா, என்னென்ன இருக்கோ அந்த இதுல சட்டியில எல்லாம் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கோ அது எல்லாமே சேர்த்து என்னமோ ஒரு ஐட்டம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அது பார்த்தாலே ரொம்ப ஹார்டா இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஆஃபரிங் போகும்போது யாருக்கும் தெரியாம அந்த பிளேட்லயே அது வச்சுட்டாங்களாமா, அந்த ஒரு ஐட்டம். ஓகே, நான் ஜெகநாதருக்கு நான் வந்து என்னமோ ஒரு ஐட்டம் நான் செஞ்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன், பகவான் ஜெகநாதன் என்னை வந்து என்னுடைய சேவையை வந்து நீ ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சின்சியரா பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணும் போதும் இப்போ ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ஆஃபரிங் வந்து முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த அன்னைக்கு அந்த பிரசாதம் வந்து ராஜாவுக்கு வந்து போயிருது. இப்ப ராஜா வந்து பாக்குறாங்க, ஏன்னா எல்லா ஐட்டமும் வந்து பாக்குறாங்க, ஒரு ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப வந்து அவங்க இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து அவங்க கடிச்சு சாப்பிடுறாங்கம்மா, கடிக்கவே முடியலையாமா, அவ்வளவு ஹார்டா இருக்கு, ஒரு டேஸ்டே இல்லாம ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து சொல்றாங்கம்மா, யாரு இந்த ஐட்டம் வந்து செஞ்சது இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜெகநாதருக்கு வந்து நீங்க நைவேத்தியம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுறாங்களா. அப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்க, நாங்க இந்த ஐட்டம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கப்புறம் வந்து தெரியுது அந்த பக்தர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து ஜெகநாதருக்கு திரும்ப கோபம் வந்துருச்சு இல்லையா, எனக்கு அந்த பக்தர் அதே ஐட்டம் வந்து அவங்க ஆஃபரிங் எனக்கு கொடுத்தாதான் நான் மத்த ஐட்டமும் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஏன்னா அது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பகவான் பாக்குறது இல்லையா. அங்க வந்து அன்புதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. பகவத்கீதையிலையும் வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இன்னொரு இடத்துலயும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்லி இல்லையா. அன்புடனும் ஒரு பூவோ இலையோ நீரோ பழமோ அளித்தால் அதை அன்புடனும் பக்தியிடம் அளித்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அங்க வந்து என்னன்னா, அன்பும் பக்தி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. இதே வந்து பாருங்களேன், விதுரர் அவனுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, பழத்தை எல்லாம் உரிச்சு பழமெல்லாம் கீழே போட்டு தோல் வந்து கொடுப்பாங்க, பகவான் வந்து ஏத்துக்கிறாங்க இல்லையா. அன்பை எது கொடுத்தாலும் பகவான் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுதான், ஏன்னா பகவான் வந்து எல்லா உன்னத ஆளுநர்களிலும் உன்னதமானவர் இல்லையா. எத்தனையோ ஆளுநர்கள் வந்து இருக்காங்க, எல்லா ஆளுநர்களுக்கும் ஆளுநர் பகவான் தான் இல்லையா. எல்லா காரணங்களுக்கும் சர்வ காரணம் பகவான் தான், எல்லாருக்கும் உயர்ந்தவர் பகவான் தான். பகவானே பகவத்கீதையில் சொல்றாங்க இல்லையா, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து பாருங்க, எல்லாத்துக்கும் உயர்ந்தவர் பகவான். ஆனா இருந்தாலும் பாருங்களேன், எல்லார்கிட்டையும் அன்பு பரிமாற்றம் வந்து செய்வதற்காக வந்து இறங்கி வருகிறார். இப்ப அதுதான் அந்த உன்னத தன்மைதான் வந்து பகவான் இல்லையா. அதனால பகவான் உத்தம ஸ்லோகர்
இல்லையா, அந்த ஒரு இதுல வந்து புகழப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது இது. ஓகே, நம்ம 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? பாருங்க, பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம கேட்கும்போது நேரமே வந்து தெரியல. இன்னும் வந்து நிறைய லீலைகள் வந்து இருக்கு. நம்ம வந்து மாதா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து நம்ம ஒவ்வொரு லீலைகள் வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்க ஏதாவது சொல்றீங்க அப்படின்னாலும். இது ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து மாதாஜி வந்து சொன்னாங்க, நான் கிளாஸ் முடிஞ்சதுனால நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா அந்த இது அந்த கொடிக்கம்பத்துல இருந்து அந்த ஒரு பையன் வந்து விழுகும் போது மங்கி தள்ளி விட்டதோ என்னமோ சொன்னாங்க இல்லையா? ம், ம். ஆ, ஓகே ஓகே, அதுதான் எனக்கு இது. ஓகே ஓகே மேம், இது சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. என்னன்னா, மேரேஜ் முன்னாடி 1 வீக் இருக்கும். மேரேஜ் ஆறதுக்கு 1 வாரம் தான் இருக்கு. கரெக்டா அந்த ஒரு டைம்ல வந்து நாங்க அந்த பீரியட்ல நாங்க ஒரு வீடு மாத்துற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு சூழ்நிலை. இப்ப அந்த வீடு நாங்க போன வீடு எப்படின்னா, அவங்க பழைய வீடு தான் வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இருந்தாங்க. நார்மலா இருந்த டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இருந்தாங்க. வந்து மாடி வீடு தான். இப்ப அந்த வீட்ல வந்து என்னன்னா ஒரு ரூம் தனியா இருந்தது. நான் தனியா ரூம்ல தான் வந்து படுத்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தேன். பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது என்னன்னா, அந்த மேல அந்த இது இருக்கும்ல சென்ட்ரிங், அது மேல கிச்சன்ல தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துகிட்டே இருந்தது. அந்த கம்பி எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருந்தது. அந்த ரூமுக்குள்ள ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு 4 நாள் அங்க நான் படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் கனவுல வந்து மங்கி வந்து வேகமா வந்து பாஞ்சிருச்சு. நான் பயத்துல கனவுல, நிஜமத்துல நடக்கல, கனவுல நான் வந்து கத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ரூம்லயே படுக்கவே இல்லை. இப்ப அடுத்த நாள் என்னாச்சுன்னா, மத்தியானம் வந்து நான் அந்த ரூம்ல உள்ள இருந்தேன். அந்த ரூம்ல பார்த்தோம்னா ஒரு ரேக் இருக்கு, ட்ரெஸ் வைக்கிற ரேக், பீரோ, ஃபேன், அது மட்டும் தான் இருக்கு அந்த ரூம்ல. அங்கே வந்து நான் எப்பவுமே எங்க அம்மா வந்து வெளியே போயிருப்பாங்க, நான் மட்டும் தான் வீட்டுல இருப்பேன். அப்ப அன்னைக்கு பார்த்துட்டு எங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து வந்துட்டாங்க. வெளியே போயிட்டு 12:30 1:30க்கு தான் வருவாங்க, 12:30க்கு வந்துட்டாங்க. நான் அந்த ரூம்ல அப்பதான் அந்த மத்தியான நேரம் உள்ள இருந்து ஒரு கால் வெளியே வச்சிருக்கேன், இன்னொரு கால் வெளியே வைக்கிறேன். எல்லா சென்ட்ரிக்கும் ஃபுல்லாவே விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா ஃபுல்லா என் மேலேயே விழுந்திருக்கும். அதான் நான் நினைச்சேன் பாருங்க, அந்த ரூம்ல அப்ப வந்து எந்த இதுவுமே இல்ல, எந்த சிம்டம்ஸும் இல்ல, விழுகிற மாதிரியே இல்ல. திடீர்னு விழுந்துருச்சு, எல்லாமே விழுந்துருச்சு, வெறும் கம்பி மட்டும்தான் தெரியுது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேட்டிவ் ஒரு அக்காவும் அங்க வந்திருந்தாங்க. அந்த ஒரு நேரம் இப்போ ஒரு செகண்ட் தான், ஒரு 1/4 செகண்ட், அரை செகண்ட் இருந்தாலும் என் மேலதான் விழுந்திருக்கும். அதான் நினைச்சு பகவான் பாருங்களேன், ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பகவான் வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப ஹவுஸ் ஓனரே பயந்துட்டாங்க, ஐயோ 1 வாரம் மேரேஜ் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து இன்னொரு வீடு இருந்தது, அவங்க புதுசா கட்டி இருந்தாங்க, அப்படி வேணா அங்க வந்து நீங்க வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. மாதாஜி சொன்ன பிறகு எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்து வந்தது. அப்ப வந்து நான் ரெகுலரா வந்து நாங்க சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயர் போய் கண்டிப்பா ரெகுலரா போயிருவோம். அப்ப அங்க வந்து சம்மங்கி மாலை அங்க வந்து வெளியே வந்து விற்பாங்க. அப்ப அந்த மாலை வந்து டெய்லி வந்து அதுவும் வெண்ணெயும் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து இது அங்க கொடுத்துட்டு நம்ம வந்து சும்மா அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண மாட்டோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு சின்ன கோயில் வந்து இருக்கு. ரெகுலரா வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப அது நடந்தது. ஓகே, பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சு. இப்ப அது நைட்டு அங்க படுத்திருந்தா என்ன ஆக போகுது, அந்த ரூம்ல எல்லாமே மேலதான் விழுந்திருக்கும். ஆனா எந்த இதுக்கும் வந்து ஆகல. ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, எது மேலேயும் விழவே இல்லை, வெறும் கீழே மட்டும்தான் தரையில விழுந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, பகவான் வந்து எப்படியோ வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இன்னும் ஒரு சின்ன அந்த ஒரு லீலை மட்டும் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் அதை மட்டும் சொல்லிட்டு வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு மாதாஜி ரீசெண்டா நடந்தது. என்னன்னா இது இதுல ஜெயபத்தக சுவாமி குரு மகாராஜருடைய அவங்களுடைய நெருங்கிய டிசேபிள்ஸ் அந்த ஒரு பக்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்து ஜெகநாத் பூரிக்கு வந்து அங்க போயிருக்காங்க. இப்ப அங்க போகும்போது மாதா சொன்ன இந்த கொடி மாத்துறது இல்லையா, அங்க வந்து புக்கிங் வந்து முதலே ஆயிருக்குமாமா, நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பாங்களாமா. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அந்த மாதாஜிக்கும் வந்து ஆசை, ஏன்னா நம்ம குரு மகாராஜுடைய பேர்லயும் வந்து நம்ம கொடி வந்து பண்ணணுமே, புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆசை. சரி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க, இந்த அடுத்த நாள் காலையில நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. குழுக்கள்ல தான் வந்து பேர் வந்து ஒரு சீட்டு எடுப்பாங்க. அந்த சீட்டு வந்து யாருடைய பேர் வருதோ அவங்க கூடி தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப, இதை பார்த்தோம்னா நிறைய பேரு கொடுத்துருக்காங்க, நிறைய பேரு புக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதுல பார்க்கும்போது மாதாஜிக்கு வந்து ஒரு, ஆனா அவங்களுக்கு டவுட்டே வரல,
ஏன்னா கண்டிப்பா வந்து ஜெகநாதர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், நம்ம வந்து குரு மகாராஜுடைய பேர்ல நம்ம பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க வந்து அடுத்த நாள் காலையில அந்த மாதாஜி வர்றாங்க, நிறைய பேர் லைன்ல வந்து வரிசையா வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த வரிசையிலேயே அந்த மாதாஜி வந்து நிக்கிறாங்க. அப்ப வந்து சின்சியரா அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, ஐயோ நான் வந்து நம்முடைய குரு மகாராஜுடைய பேர் தான் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க வந்து பார்த்தோம்னா யாருடைய பேர் வந்து வருதோ இப்ப அவங்க கொடிதான் போடுறது, ஆனா அந்த அவங்களுடைய பேர் வந்து ஜெகநாதர் தான் செலக்ட் பண்றாங்களாமா. அதுதான் நடக்கும். ஆனா அந்த மாதாஜிக்கு ரொம்ப நம்பிக்கை, குரு மகாராஜுடைய பேர் தான் வரும் வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு சந்தோஷத்திலேயே அவங்க வந்து பிரார்த்தனையிலேயே சந்தோஷத்திலேயே அந்த லைன்ல போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அதுல போகும்போது அப்ப அந்த பேர் எல்லாமே எடுத்து ஒரு இது சீட்டு வந்து எடுத்து பாக்குறாங்களாமா. ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அப்படின்னு சொல்லி அந்த பேரு வந்த உடனே அந்த மாதாஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியலையம்மா, சந்தோஷத்துல மயங்கே விழுந்துட்டாங்களாமா கீழே. பாருங்க, இந்த மாதிரி எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் ஜெகனுடைய லீலைகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதாஜி வந்து சொன்னாங்க. ஆனா ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க, நான் சுருக்கமா வந்து சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.